தம்புயமே இயேசுவே நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவே நாமமே துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசற்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசற்கு நீதியவர் துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவே நாமமே யோதான் புரண்டு வரும் போல் ஏனற்ற பாரங்களோ யோதான் புரண்டு வரும் போல் ஏனற்ற பாரங்களோ சொல்லுங்க எலியாவின் உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இப்ப இயேசுவே நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவே நாமமே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னன் தவர் உண்மை தேவன் நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசத்து நீதியவர் துதி செய்வாய் யோதான் புரண்டு வரும் போல் ஏனற்ற பாரங்களோ யோதான் புரண்டு வரும் போல் எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவே நாமமே என்றும் தாங்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை உங்களுடைய புயம் என்ப இயேசுவே நாமமே காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகள்
நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிர்ணயிகள் போராட்டம் வரினும் நிதியும் தேவன் தாங்கினாரே. நிர்ணயிகள் போராட்டம் வரினும் நிதியும் தேவன் தாங்கினாரே. நேசக்கொடியன் மேல் பறக்க நேசருமகாய் ஜீவித்திடுவேன். நேசக்கொடியன் மேல் பறக்க நேசருமகாய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு. உம்மையே நம்புவேன், உம் நாமத்தை நீ செய்த அதிசயம் ஏராளமே. உம்மை நம்புவேன், நீ செய்த நன்மை ஏராளம் ஏராளம் ஏராளமே. நான் நடப்பேன் கர்த்தரின் சத்தப்படி, கர்த்தர் சொல்லும்படி நான் செய்யணும். பலப்படுத்திடும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து நான் முடிப்பேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே I can do everything, I can do everything. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே I can do everything, I shall do all things. I'll believe, I'll believe, I'll believe in Jesus Christ. I'll believe, I'll believe. Oh, my hope is in the Lord. I believe in Jesus Christ. I'll believe, I believe, I believe in Jesus Christ. I believe, I believe, I believe in Jesus Christ. my hope is on
Savior. My hope is on my Savior. I will trust in the holy name, in the name of Jesus Christ. He's my Savior, He's my glory, He's my wonder, He's my blessing. He's my Savior, He's my glory, He's my wonder, He's my Redeemer. My Redeemer is Jesus Christ. I will trust on Him, I will trust on Him. My Redeemer is Jesus Christ. I trust on Him, I trust on Him. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. I will lift His name higher and higher. I will lift the name of the Lord higher, higher, higher. He has done great things to me, and I will worship His holy name. I will trust on Him, my Savior. My hope is in You, my wonderful Lord. Then I'll say to the Lord, then sings my soul, my Savior God, to Thee. Oh Lord my God, oh Lord my God, when I in awesome wonder consider all the works Thy hand hath made. I see the stars, I see the stars. I hear the rolling thunder. Thy path are the universe, this light. Then sings my soul, my Savior God, to Thee. Indrunia Kadisha Andrunia. And forest glades I wander, and hear the brook sing sweetly in the trees. And shall I from morning and hear the brook sing sweetly in the trees. Then sings my soul, my Savior God, to Thee. The Lord, how great Thou
I see the stars. I hear the rolling thunder. I part from heart. The universe is blurred. One sings my soul. When Christ shall come, with shouts of acclamation, and take me home, for joy shall fill my heart. Then shall I come in humble adoration and proclaim, my God, how great thou art. Sings my soul, I Savior God to thee. And I say to the Lord, this is my story and this is my song, praising my Savior all the day long. Oh, Rabakani Andro Shahandrunia Kani Drunia, Nendrunia Kani Andro Shahandrunia, Rabakani Andrunia, Niana Kani Akani Kriandrunia, Dro Shahandru, Priaki Kirundrunia. Oh, I praise your holy name. I magnify your holy name. I glorify thee. Amen. Many troubles are coming our way. நம் பாதையில நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. Many troubles have we faced. எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். We were scared. How can we reach the other place? அடுத்த இடத்திற்கு நாம் எப்படி போவோம், எப்படி போய் சேருவோம் என்ற கவலையோட நம்ம இருந்தோம். Might be a great stream in the between. இடையில ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது போல. There's no way. வழி இல்லாதது போல. The stream is flowing from up to down. அந்த ஊற்றானது மேல இருந்து கீழ அப்படியே ஊற்றிக்கொண்டே It looks as though no one can stop this stream. அந்த ஊற்றை யாருமே நிறுத்த முடியாதது போல அது இருக்கிறது. But we have to cross the other direction. ஆனா நம்மளோ அடுத்த இடத்திற்கு நம்ம அதை தாண்டி வர வேண்டும். To receive safety, healing and protection. ஏன்னா அப்ப நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது தான் அந்த இடத்துல நமக்கு சுகம், பாதுகாப்பு எல்லாமே அங்க இருக்கிறது. All the way single standing on the edge of the river. அந்த ஆறின் அந்த கடைசில நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். We have to cross. நம்ம தாண்ட வேண்டும். There's no way. ஆனா வழி இல்ல. No one to help us. உதவி செய்ய யாரும் இல்ல. How had we crossed so far?
இவ்வளவு நாள் நம்ம எப்படி அதை கடந்து வந்தோம்? Yes, we have crossed many streams and many rivers. இந்த மாதிரியான ஆறுகளையும் ஊற்றுகளையும் நிறைய நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். Sometimes we had to cross the fire. சில நேரங்களில் அக்னியை கடக்க வேண்டிய சூழ்நிலை Was வந்திருக்கிறது. there with us அந்த to cross all நேரங்களிலே these? இதை தாண்டும்படிக்கு யார் நம்ம கூட இருந்தா? It was Christ our Savior. அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. It was the Christ our Savior. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து And the தான் Spirit of the living God ஜீவனுள்ள தேவனுடைய who ஆவியானவர். is saying to you, அவர் உங்ககிட்ட I சொல்லுகிறார், am with you. நான் உன்னோடனே I am இருக்கிறேன். in you. நான் உனக்குள்ளே இருக்கிறேன். I am filled in you. நான் உனக்குள்ள நிரம்பி இருக்கிறேன். I can do great things to you and your family. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பெரிய காரியங்களை நான் You're செய்வேன். going to see the sunshine of the Lord. ஆண்டருடைய சூரியத்தின் தோற்றத்தை உதிக்கிறதை நீ காண You're going போகிறாய். to see the sun rays on the other side. அந்த இடத்திலே அப்பக்கத்திலே இந்த சூரிய கதிர்களை நீ காண போகிறாய். உதிக்கிறதை நீ காண்பாய். சூரியன் உதிக்கிறதை நீ காண The போகிறாய். sun will rise for you. உனக்காக அந்த பக்கத்திலே சூரியன் உதிக்கும். And the Lord shall make you cross. ஆண்டவர் உன்னை தாண்டும்படி செய்வார். There are a lot of angels around you உன்னை சுற்றிலும் நிறைய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். proclaiming the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் உச்சரித்துக் Why you are bothered கொண்டிருக்கிறார்கள். about silly things? இந்த அவசியமில்லாத காரியங்களை பற்றி அற்ப ஏன் நீ காரியங்களை குறித்து ஏன் பயப்படுகிறாய்? அற்ப காரியங்களை குறித்து Why ஏன் are you கவலைப்பட்டு scared of கொண்டிருக்கிறாய்? silly things? அற்ப காரியங்களை குறித்து ஏன் பயந்து Fear the கொண்டிருக்கிறாய்? Lord. ஆண்டவருக்கு பயப்பட The வேண்டும். Lord says, call unto me. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு. Put your trust in me. உன் நம்பிக்கை என் மேல நீ வை. Call unto me. என்னை நோக்கி நீ கூப்பிடு. Come on, say to me what you need உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்கிட்ட நீ சொல்லு. and put your trust in me. உன் நம்பிக்கையை நீ என் மேல வைக்க And I வேண்டும். shall do impossible miracles in your life. அப்பொழுது நீ நினைச்சு பார்க்காத அதிசயங்களை உன் வாழ்க்கையில நான் You are so செய்வேன். scared and you're saying, how am I going to cross? நீயோ மிகுந்த பயத்தோட நான் இதை எப்படி தாண்ட போகிறேன் என்று Oh, உட்கார்ந்து I have my கொண்டிருக்கிறாய். family with me who is relying on me. என்ன சார்ந்து என்னை சார்ந்த ஒரு குடும்பம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். Oh, my dear friend. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, Oh, my dear daughter. என்னுடைய அன்பான தேவனுடைய மகளே, The Lord is speaking to you. ஆண்டவர் உன் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Great the miracles the Lord has done so far. இத்தனை நாள் ஆண்டவர் பெரிய அதிசயங்களை உன் வாழ்க்கையில Just செய்திருக்கிறார். think about what happened to you long back. ரொம்ப நாளுக்கு முன்பதாக உனக்கு என்ன நடந்தது என்பதை நீ நினைச்சு பார். Just think about your family, how the Lord had led you. உன் குடும்பத்தை எப்படி வழி நடத்தினார் என்பதை சிந்தித்து பார். How the Lord had, been with you and your family, then your father, mother, everyone. உன் அப்பா அம்மா கூட உன் குடும்பத்தோட ஆண்டவராகிய தேவன் இத்தனை நாள் எப்படி இருந்தார் என்பதை நினைச்சு பாரு. Just think how the Lord has protected you and everyone around you. உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் எப்படியெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்தார் என்பதை நீ யோசித்து பார். Just realize and see how the Lord heard your prayers. உன் ஜெபத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் கேட்டிருக்கிறார், அதற்கு பதில் And கொடுத்திருக்கிறார் even when என்பதை you did உணர்ந்து not call பார். him, even when you did not call him, he answered you. நீ அவரை நோக்கி கூப்பிடாத வேளைகளிலும் அவர் உனக்கு பதில் He was with கொடுத்திருக்கிறார். you. அவர் உன் கூட இருந்திருக்கிறார். He was with you in the time of need. உன்னுடைய தேவையின் நேரத்துல அவர் உன் கூட இருந்திருக்கிறார். And I rebuke every evil spirits in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா சாத்தானின் ஆவிகளையும் நான் கட்டுகிறேன். I rebuke and I tie the knots around them so that they cannot come back again. அந்த சாத்தானின் ஆவிகளை ஒரு கயிறை வச்சு நான் கட்டுகிறேன், அவர்கள் மறுபடியும் வரக்கூடாதபடிக்கு. And I will push the satanic weapons down in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானுடைய ஆயுதங்களை நான் கீழே தள்ளி போடுவேன். With the anointing the Lord has given me, the gift of the Holy Spirit the Lord has given unto me, I shall do it now ஆண்டவர் எனக்கு immediately. கொடுத்த அபிஷேகத்துடன் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தின் மூலமாக இதை நான் உடனடியாக நான் செய்வேன். You demonic spirits, you do not have any rights over the people of the Lord. சாத்தானின் ஆவியே, உனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. Oh, satanic spirits, you do not have any authority over the children of Israel. சாத்தானே, உனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல, இஸ்ரவேலின் ஜனங்கள் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. And you should remember it. You know that we are Israelites in the sight of the Lord. ஆண்டவருடைய பார்வையில நாங்கள் இஸ்ரவேலர்கள் என்பதை நீ அறிய வேண்டும். Because we are of the Spirit of the living God and we are the Israelites. நாங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். And we have the Jewish blood of Jesus Christ inside us. இயேசு கிறிஸ்துவின் யூத ரத்தம் எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. And we are called
We are called Jews நாங்கள் யூதர்கள் என்று in அழைக்கப்படுகிறோம். the Spirit and through the Spirit. ஆவியினாலே ஆவியின் மூலமாக நாங்கள் யூதர்கள். Our blood shall rise against you எங்களுடைய ரத்தம் உனக்கு விரோதமாக எழும்பி வரும். because we have been, mixed with the blood of Jesus Christ. ஏனென்றால் எங்களுடைய ரத்தமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் ஒன்றாக இணைந்திருக்கிறபடியினாலே. If a drop of blood from us comes out, it is also the blood of Jesus Christ. இங்க கிட்ட இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வந்ததுனா அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமுமாக இருக்கிறது. Yes, because his blood is inside us. ஏனா அவருடைய ரத்தம் எங்களுக்குள்ள Inside இருக்கிறபடியினாலே. our nerves, inside our heart, every place. எங்களுடைய நரம்புகளுக்குள்ளும் எங்களுடைய இதயத்திற்குள்ளும் All our blood vessels are flowing by the blood of Jesus Christ. எங்களுடைய இரத்த குழாய்கள் அனைத்திலுமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் You பாய்ந்தோடிக் demonic கொண்டிருக்கிறது. spirits, சாத்தானின் ஆவிகளே, you demonic spirits, சாத்தானின் ஆவிகளே, the spirits which bring problems to the people. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிற சாத்தானின் ஆவிகளே, I command you in the name of Jesus Christ of Nazareth to leave here, from இங்கே here, இருந்து நீ வெளியே போக வேண்டும் என்று இயேசு from கிறிஸ்துவின் every நாமத்தினாலே person எல்லா ஜனங்களிடத்தை விட்டு whom you are trying to overpower. அவங்களை நீ அப்படியே அதிகரிக்கலாம் என்று நினைக்கிறவர்களை விட்டு நீ வெளியே போக I வேண்டும் bind என்று you and I break you in the name of our Lord and Savior Jesus Christ. உன்னை கட்டுகிறேன் உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Hallelujah. And the fire of God shall come upon you now. ஆண்டவருடைய அக்கினி இப்பொழுதே உன் மேல வரும். A consuming fire. எரிகிற அக்கினி, A consuming fire. எரிகிற அக்கினி, A consuming fire. எரிகிற அக்கினி, Oh, a consuming fire. எரிகிற அக்கினி. The Lord has come to pick up his chosen vessels. அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களை அவர் எடுக்க இங்கே வந்திருக்கிறார். Oh, hallelujah. ஹல்லேலூயா. And we are in the reign of the Lord our Savior. நாங்க ஆண்டவராகிய தேவனுடைய அரசாட்சியிலே நாங்கள் இருக்கிறோம். Rubakaki andronia, Chandronia Kadreno Yandro. Hallelujah. Rubashandronia Karidronia. Kore பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கore பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை உம்மை பார்க்கும் போது சந்தோஷமானே என் கண்களின் மலர்ச்சி நீங்க
ஏசையா உம்மை பார்க்கும் போது சந்தோஷமானேன். மோசேயை போல் என்னை அழைத்தீர், எனக்கு உங்க கிரியை காண்பித்தீர். பூமியில் உள்ள எல்லா சகல ஜாதிகளுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவீர். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகள் முன்னிலையிலும் மேன்மைப்படுத்துவீர். முகமுகமாய் பேசி உங்க வார்த்தைகளின் விளக்கத்தை சொல்லி கர்த்தாவே எல்லாம் எனக்கு போதகம் செய்தீர் அல்லவா. கர்த்தாவே நீர் எப்படி எல்லாம் எனக்கு போதகம் செய்தீர் அல்லவா. சாத்தானை குறித்து சொன்னீரே, அவனுடைய கிரியைகளை சொன்னீரே. மகனே நீ அவனை மாத்திரம் எதிர்க்கும்படி உன்னை நான் அபிஷேகிக்கிறேன். நீ அவனை மாத்திரம் எதிர்க்கும்படி நான் உன்னை அபிஷேகம் செய்கிறேன் நன்றி. மின்னுகின்ற அபிஷேகத்தால் புதிய எண்ணெயை எனக்காய் எடுத்தீர். எத்தனையோ நாள் காத்திருந்து நீர் என்னை உமக்காக தெரிந்து கொண்டீர். எத்தனையோ நாளும் நீர் எனக்காய் காத்திருந்து என்னையும் தெரிந்து கொண்டீரே. உலகத்தை நான் யோசித்த போது அவைகள் உனக்கு வேண்டாம் என்று சொன்னீரே. அவைகளை காட்டிலும் மேன்மையானதை நான் உனக்கு தருவதை உணர்ந்து கொள்ளி. அவைகளை காட்டிலும் மேன்மையானதை உனக்கு தருவேன் என்று சொன்னீரே. அப்போஸ்தலர்கள் கைகளினால் தேவரீர் அற்புதங்கள் செய்தீர். அவர்கள் நீலல் மூலமாக அநேகரை விடுவதை எப்படி மறப்பேன். அவர்களின் மூலமாய் அநேகரை நீ விடுவித்ததை எப்படி நான் மறப்பேன். எங்களுடைய பரன் எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. எங்களை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்துவேன். சொல்லுங்க. என்னை எல்லாவற்றையும் செய்துவேன். There might be many changes in the world. உலகத்திலே நிறைய மாற்றங்கள் காணப்படலாம். But there's going to be also a change in you and me. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு மாற்றம் இருக்க போகிறது. Because the flower of the power of the Holy Spirit is going to bloom inside you. ஏனென்றால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையானது உங்களுக்குள்ளே ஒரு பூவானது எப்படி மலர்கிறதோ அதே போல உங்களுக்குள்ளே மலர போகிறது. That is the fresh flower. அதுதான் புதிய பூ. Fresh flower. புதிதான ஒரு பூ. இதுவரைக்கும் பார்த்திராத புதிதாக தோன்றின புதிய ரூபமுள்ள அழகுள்ள பூ உனக்குள் தோன்றும்படி கர்த்தர் செய்கிறார். It's going to come inside you with power. வல்லமையோட And உனக்குள்ளே the glory of the Lord shall be seen upon you. ஆண்டவருடைய மகிமை உன் மேல காணப்பட போகிறது. Many shall hear the voice of the Lord from you. உன்கிட்ட இருந்த ஆண்டவருடைய சத்தத்தை நிறைய பேர் கேட்க போகிறார்கள். Many shall listen
and come to the feet of the Lord நிறைய by பேர் hearing the voice of God. ஆண்டுடைய சத்தம் உன்கிட்ட இருந்து வரப்போகிறது. அநேகர் கேட்டு The ஆண்டுடைய பாதத்துக்கு voice கீழே of the வரப்போகிறார்கள். Lord shall be like a roaring thunder. ஆண்டுடைய சத்தமானது ஒரு இடி முழக்கத்தை போல இருக்கிற ஒரு சத்தம். And the voice of the Lord shall be so gentle as a mild breeze. ஆண்டுடைய காற்றானது மெல்லிதாக உன்மேல் வந்து வீசும் ஒரு காற்றை போலவும் கூட இருக்கும். There are two kinds of way the Lord shall proclaim his power upon you. ஆண்டவர் அவருடைய வல்லமையை உன் மேல காண்பிக்கிற போகிற இரண்டு வழிகள் இருக்க போகிறது. One like a roaring sound from the mountains. ஒன்று பர்வதங்களிலிருந்து வருகிற ஒரு இடி முழக்கத்தோட வருகிற ஒரு சத்தம். But another thing shall be also gentle voice, a gentle breeze coming and touching you. இரண்டாவது ஒரு மெல்லிய காற்றானது உன்னை வந்து அப்படியே தொடுகிறது போல. Both the powers and both the winds and both the fire has got the ability to cure. ஆனா இந்த இரண்டு வல்லமைகளுக்கும் இரண்டு காற்றுகளுக்கும் இரண்டு அபிஷேகங்களுக்கும் சுத்திகரிக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. And the Lord says today to you, ஆண்டவராகிய தேவன் இந்நாளிலே உன்னிடம் சொல்லுகிறார், this time the Lord is speaking to you. இந்த நேரம் ஆண்டவர் உன் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The word of the Lord says, in his time he makes everything beautiful. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று. In his time he makes everything beautiful. அவருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் அழகாக செய்வார். But we don't wait for the time of the Lord, but we are in a hurry. ஆனா நாமும் ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்காம ஒரு அவசரத்துடனே இருக்கிறோம். You don't allow the Lord's time to come. You don't allow the Lord to wait for his time. ஆண்டவர் உன்னுடைய நேரத்திற்காக காத்திருக்கும்படி நீ அதற்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாய். You are shouting at the Lord, 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 touch me, touch me, touch me. நீ உன்னால காத்திருக்க முடியாம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்ன தொடுங்க, ஏன் இன்னும் தொடாம இருக்கீங்கன்னு ஒரு அவசரத்துடன் காணப்படுகிறாய். But the Lord saying to you, ஆண்டவராகிய தேவன் உன் கூட my son, my பேசிக்கொண்டிருக்கிறார். daughter, என் மகனே, என் மகளே, my time for you is very near. எனக்காக உன்னுடைய நேரமானது ரொம்ப கிட்ட வந்திருக்கிறது. So just have faith. விசுவாசத்தோட காத்திரு. Just don't leave your faith. உன் விசுவாசத்தை நீ இழந்துடாதே. Don't see the world and the worldly people. உலகத்தின் ஜனங்களையும் உலகத்தின் காரியங்களும் நீ பார்க்காம. Don't see the things happening in the world. உலகத்திலே நடக்கிறதை நீ பார்க்காமல். Look at to the Lord your Savior. உன்னுடைய இரட்சகராகிய ஆண்டவரை நோக்கி நீ பார். He is very near to you to do great things in your life. அவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்காக உன் அருகிலே இருக்கிறார். In his time. Can you translate in Tamil? In his time. அவருடைய நேரத்திலே He makes all things beautiful. அவர் எல்லாவற்றையும் அழகாக மாற்றுகிறார். In his time. அவருடைய நேரத்திலே Oh Lord, show me us thy way. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய வழியை எங்களுக்கு காமிங்க. Your more precious, wonderful way. உம்முடைய அழகான வழியை எங்களுக்கு காண்பீங்க. In your time. உங்களுடைய நேரத்துல ஆண்டவரே, In your time. உங்களுடைய நேரத்துல In his time. In his time. He makes everything beautiful. In his time. Oh Lord, show me a wonderful way. A beautiful, wonderful, loving way. In your time.
நேரத்தில் உங்க நேரத்தில். Hallelujah. And I can see the power of God standing very near to you. ஆண்டவருடைய வல்லமை உங்க அருகிலே நிற்கிறதை நான் பார்க்கிறேன். With a cloth, healing cloth. சுகமளிக்கும் ஒரு துணியுடன், வஸ்திரத்தின் ஓரத்தோடு. It's very near to you. ரொம்ப அருகிலே இருக்கிறார். When the people of the Lord, the apostles of Jesus Christ, ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள், they brought the kerchief and they put it on the sick people and they got healed. அவர்களுடைய கைக்குட்டை ஆண்டவருடைய அந்த வியாதியஸ்தர்கள் மேல போட்டவுடன் அவர்கள் சுஸ்தமானார்கள். But even Jesus Christ did not do that. இயேசு கிறிஸ்து கூட அந்த மாதிரி செய்யல. But a lady came and touched his garment and got healed. ஆனால் ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை வந்து தொடும் வேளையில அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். But the apostles of Jesus Christ, when they walked, the shadows, their shadows, healed many people. ஆண்டவருடைய சீஷர்கள் நடந்து போகும்போது அவர்களுடைய நிழலிலே நிறைய ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். Now the shadow of the Almighty is very near to you. What problem do you have in your body? இப்பொழுதும் சர்வ வல்லவருடைய நிழல் உங்க ரொம்ப அருகிலே இருக்குது. உங்க சரீரத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது? Do you have a problem in your body? உங்க சரீரத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? Might be a tumor, whatever it is. ஒரு கட்டியா இருக்கலாம், இல்ல என்ன வேணா இருக்கலாம். You're going to be healed. நீங்க சுகமடைய போறீங்க. To the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால. Not by our touch. எங்களுடைய தொடுதல்னால அல்ல. By the touch of the Father God Almighty. ஆனால் பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவருடைய தொடுதல்னால. And through the Spirit of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் மூலமாக. He's going to come and touch you. அவர் உங்களை வந்து தொட போகிறார். You're going to be healed. நீங்க சுகமாக போறீங்க. How many people want a healing? எத்தனை பேருக்கு சுகம் வேண்டும்? Do you want a healing in your head? உங்க தலையில சுகம் வேண்டுமா? Do you want healing in your body? உங்க சரீரத்திலே சுகம் வேண்டுமா? Do you want healing in your legs? உங்களுடைய கால்களிலே சுகம் வேண்டுமா? Do you want healing in your hands? உங்க கைகளிலே சுகம் வேண்டுமா? Do you want healing in your eyes? உங்க கண்களிலே சுகம் வேண்டுமா? Do you want healing in your mouth? உங்க வாயில சுகம் வேண்டுமா? Do you want healing in your liver? உங்களுடைய ஈரல்ல நுரையீரல்ல சுகம் வேண்டுமா? Do you want healing in your heart? உங்க இருதயத்திலே சுகம் வேண்டுமா? Do you want healing in your blood vessel? உங்களுடைய இரத்த குழாயில சுகம் வேண்டுமா? Do you want to be cured from some kind of evil disease? ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து, ஏதோ ஒரு வியாதியில இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? The touch of the Holy Spirit is going to come and touch you. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் உங்களை வந்து தொட போகிறார். If you believe, நீங்க விசுவாசித்தால், if you feel the power of God ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க very near to you, ரொம்ப அருகிலே, உங்க ரொம்ப அருகிலே. So the Lord is saying to you, I'm near you, I'm going to touch you now. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், நான் உன்னை தொட போகிறேன். If you believe, நீ விசுவாசித்தால், if you just come like that, sit, and if you go, nothing is going to happen to you. நீங்க ஒண்ணும் உணராம சும்மா அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு போக போறீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் உங்களை வந்து தொட மாட்டார். You're coming here and sitting and thinking about the things what you're going to do tomorrow. நீங்க இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு நாளைக்கு என்ன போறோம் என்று யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, you're coming and sitting and thinking about what you're going to do today evening. இல்ல இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ண போறோம் என்று சிந்தித்து கொண்டிருப்பீங்க. The healing is free. சுகமானது இலவசமாக இருக்கிறது. And we are not charging anything for that. அதற்கு எந்த ஒரு காசும் நீங்க கொடுக்க வேண்டாம். Because we got it free and we give it free. ஏனா இலவசமாக பெற்றோம், அதனால் இலவசமாக கொடுப்போம். Just we say the name of the Lord Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை மட்டும் நம்ம சொல்லுவோம். Who once died for us and now rose again on the third day and is risen and is alive. அவர் நமக்காக மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்னும் ஜீவனோடு நமக்காக இருக்கிறார். And his blood shed upon the earth just for you and me. இந்த பூமியிலே அவர் ரத்தம் சிந்தினார் உனக்காகவும் எனக்காகவும் தான். He did not waste his blood. அவருடைய ரத்தத்தை அவர் வீணாக்கல. The earth did not drink it. பூமி அதை குடிக்கல. It is still available. அது இன்னும் நமக்காக இருக்கிறது. It's available in the air. அது காற்றிலே இருக்கிறது. It's available in the water. தண்ணீரிலே இருக்கிறது. It's available in the mist. நம் மத்தியிலே இருக்கிறது. Mist. புகையிலே இருக்கிறது. புகையிலே இருக்கிறது. Oh hallelujah. Hallelujah. It's available in the stones. கல்களிலே இருக்கிறது. It's available everywhere. எல்லா இடங்களிலும் இருக்கிறது. None of the drop of Jesus Christ has been wasted.
இயேசு கிறிஸ்துவின் ஒரு சொட்டு ரத்தம் கூட You know வீணாக்கப்படவில்லை. why he took the cross? அவர் எதற்காக சிலுவையை So சுமந்தார்? that he can give all his blood. ஏன்னா சிலுவையின் மூலமாக அவர் மரிக்கும் போது அவருடைய எல்லா A ரத்தத்தையும் அவர் man இந்த பூமியிலே crucified in the cross shall shed all the blood till the last blood from him shall come out. சிலுவையில அறையப்படுகிற எல்லா மனிதர்களும் அவங்களுடைய கடைசி ரத்தம் வரைக்கும் அவர்கள் So சிந்துவார்கள். he shed all the blood for you and me. அவர் உங்களுக்காக தான், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய And எல்லா it's today ரத்தத்தையும் available. சிந்தினார். இந்நாளிலே அது In உங்களுக்காக 2025 it's இருக்கிறது. available. 2025 ஆண்டிலே Today it's available. இந்நாளிலே இருக்கிறது. If you believe, நீங்க விசுவாசித்தால் this February 23rd, இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி the power of God shall touch you. அவருடைய வல்லமை உங்களை வந்து தொடும். You'll not be the same again. நீங்க அதே மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. You'll not be the same again. அதே மனுஷங்களா All இருக்க your மாட்டீங்க. problems are going to go out now in the name of Jesus Christ of Nazareth. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் We are just going நாமத்தினாலே to speak. நம்ம பேச போகிறோம். We are going to speak. நம்ம பேச The போகிறோம். Lord has said me to speak. ஆண்டவர் என்னை பேசும்படி சொல்லி The இருக்கிறார். Lord has given me authority to speak. ஆண்டவர் எனக்கு பேசுவதற்கு அதிகாரம் In the கொடுத்திருக்கிறார். name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் Use my நாமத்தினாலே name. என் நாமத்தை நீ பயன்படுத்து. as he said to Moses, மோசேயினிடத்துல நீங்க சொன்னது போல I given you one staff. நான் உனக்கு ஒரு கோலை கொடுத்திருக்கிறேன். I given you one staff. ஒரு கோலை கொடுத்திருக்கிறேன். Take the staff அந்த கோலை நீ எடுத்துக்கோ. and raise it, அதை உயர நீட்டு. and the Red Sea will be split into two. அப்பொழுது அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்கும். Now the Lord has given his only name, இப்பொழுதோ தேவன் அவருடைய நாமமான கோலை நமக்கு கொடுத்திருக்கிறார். the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. If something is going to happen to you, ஏதாவது உங்களுக்கு நடக்கும் என்றால் you shall feel the power of God in your forehead. உங்களுடைய நெற்றியிலே ஆண்டவருடைய வல்லமையை உங்களால உணர முடியும். Someone has come very near to you. யாரோ ஒருவர் உங்க ரொம்ப அருகிலே வந்திருக்கிறார். Near your forehead, உங்களுடைய நெற்றியின் பக்கத்துல something is happening ஏதோ ஒன்று நடக்கிறது. for you to be healed. நீங்க சுகமடையும்படிக்கு, For you to be healed. நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு His grace is more than sufficient for me and you. அவருடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும் போதுமானதாக இருக்கிறது. நீங்க பாடாதீங்க. என் ஜீவனிலோ அதே ஏமாற்றம் காத்ததுவே என்னும் தேவரே. Even if you're having a kidney problem, a kidney stone, கிட்னில கல் இருக்குனாலும், kidney problem இருந்தாலும், கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும், you might not know that you are having a kidney problem. உங்களுக்கு அது தெரியாம கூட இருக்கலாம் உங்களுக்கு கிட்னில பிரச்சனை இருக்கு என்று. You have an ulcer. அல்சர் வியாதி இருக்கா? You have some problems in your stomach. உங்க வயிற்றில ஏதோ பிரச்சனை இருக்கிறதா? Some tumors in your stomach. உங்க வயிற்றில ஏதாவது கட்டி இருக்கிறதா? I speak healing in the name of our Lord and Savior Jesus Christ. இப்பொழுதே சுகத்தை நான் பேசுகிறேன் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே ஏமாற்றம் காத்ததுவே. Even if some people are watching in Facebook, I'm speaking to you. இந்த Facebookல பார்க்கிறவங்களுக்காகவும் நான் பேசுகிறேன். If you are suffering from some kind of disease, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வியாதியில நீங்க தவிச்சு கொண்டு இருக்கீங்கன்னா, or you are suffering from some kind of problem, an incurable disease, குணப்படுத்த முடியாத வியாதியினால நீங்க தவிச்சு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், just keep your right hand in that place. உங்களுடைய வலது கை எடுத்து அந்த பகுதியில வைங்க. And a God is a God for everywhere. நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் எல்லா இடங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். He can touch you from any place. எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அவர் உங்களை வந்து தொடுவார். கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ
நீலோ அதே ஏமாட்டும் காத்ததுமே இன்னும் தேவை இன்னும் தேவை Let us sing a new song in our heart. One say, நம்முடைய இருதயத்துல புது பாடலை நாம் பாடுவோம். Because the Lord has given the new song in our tongue. ஏனென்றால் நம்மளுடைய நாவிலே தேவன் புதிய பாடலை கொடுத்திருக்கிறார். Our tongue shall sing out a new song. என் நாவு புதிய பாடலை பாடும். And in that song comes the prophecy what's going to happen for me and my family. அந்த பாடலிலே எனக்கும் என் குடும்பத்துக்குமான தீர்க்க தரிசனம் வெளிப்படும். And the Lord shall proclaim the victory for himself through his people. அவருடைய ஜனங்களின் மூலமாக அவருடைய ஜெயத்தை அவர் பிரதிபலிப்பார். How does it happen? அது எப்படியாக நடக்கிறது? There are some people chosen by the Lord for him. அவருக்கென்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் Who will இருக்கிறார்கள். proclaim the name of the Lord and sing new songs to the Lord. அவர்கள் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபித்து புதிய பாடல்களை They have the அவர்களுடைய anointing நாவினால் of Moses. பாடுவார்கள். மோசேயின் அபிஷேகத்தை You உடையவர்கள். know who's this Moses? யார் இந்த மோசே? This Moses sang new songs for the Lord. இந்த மோசே ஆண்டவருக்கு புதிய பாடலை The பாடினவர். Moses, Aaron and his sisters sang new songs for the Lord. ஆரோனும் மோசேயும் அவருடைய சகோதரிகளும் ஆண்டவருக்கு புதிய பாடல்களை பாடினார்கள். Oh, there's power when you sing a new song. ஆண்டவருக்கு புதிய பாடல்களை நீங்க பாடும்போது அதிலே And வல்லமை I say to you, இருக்கிறது. there's power now very near to you. If you want to receive it now. உங்க ரொம்ப பக்கத்துல ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. அது உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள And வேண்டும் the என்றால் fire of the Holy பெற்றுக்கொள்ளுங்க. Spirit has come here to deliver you from every kind of sickness what you're facing now. ஆண்டவருடைய அக்கினியை இங்க கொண்டு வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதிலே I speak out in the name of our Lord and Savior Jesus Christ. நச்சனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். Do you want to be healed? உங்களுக்கு சுகம் அடைய வேண்டுமா? Keep your right hand in the place where you need the healing. உங்களுக்கு எங்க சுகம் வேண்டுமோ உங்களுடைய வலது கரத்தை எடுத்து அங்க வைங்க. Lord, touch me, Lord. ஆண்டவரே என்னை தொடுங்க ஆண்டவரே. Lord, touch me, Lord. ஆண்டவரே என்னை தொடுங்க. Heal me, Lord. என்னை சுகப்படுத்துங்க. Deliver me, Lord, என்னை விடுதலை செய்யுங்க. from these evil attacks, இந்த தீய காரியங்களிலிருந்து from the sickness. இந்த வியாதியிலிருந்து Completely heal me, Lord. முழுமையான சுகத்தை எனக்கு கொடுங்க. Let me be a disease-free. Let me have a disease-free body. என் சரீரத்திலே வியாதி இல்லாத ஒரு சரீரமாக என்னை மாற்றுங்க. Let the peace of the Lord rest upon my head. என்னுடைய தலையின் மேல் ஆண்டவருடைய சமாதானம் தங்கி இருப்பதாக. Hallelujah. And the joy of the Lord ஆண்டவருடைய சந்தோஷமும் and the laughter of the Lord shall be upon my mouth. ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் என் வாயிலே நிரம்பி இருக்கும்படி And let வைங்க. me sing a new song for the Lord. ஆண்டவருக்கென்று ஒரு புதிய பாடலை நான் பாடும்படி. And the Lord shall have joy. ஆண்டவர் அதிலே களி கூர்ந்து. And I say the joy of the Lord is my strength. அப்பொழுது நான் சொல்வேன் கர்த்தருடைய சந்தோஷமே என்னுடைய மகிழ்ச்சி. And the joy of the Lord is my strength. கர்த்தருடைய சந்தோஷம் என்னுடைய மகிழ்ச்சி. The joy of the Lord is my strength. கர்த்தருடைய சந்தோஷம் என்னுடைய Oh பலன். Moses, my dear servant, God speaks to you. மோசேவே என்னுடைய அன்பான. The Lord spoke to Moses. ஆண்டவர் மோசேயுடன் பேசினார். The Lord Moses was grazing the sheep of his father-in-law. மோசே அவருடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும்போது The Lord wanted to speak with Moses. ஆண்டவர் மோசேயோட பேச He ஆரம்பித்தார். heard the cry of the Israelites, இஸ்ரவேலர்களுடைய அழுகையின் சத்தத்தை அவர் slaves in கேட்டு Egypt, எகிப்து தேசத்திலிருந்து slaves in Egypt. எகிப்து தேசத்தில் அடிமைகளாக The Lord heard the cry of the Israelites. இஸ்ரவேலர்களுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார். Oh, the Lord every day heard the cry of Israelites. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருந்ததை அவர் கேட்டுக் கொண்டிருந்தார்.
I cried unto the Lord with my voice, and He heard me out of His holy hill. I don't want you to sing. My glory and the lifter of my head, my glory and the lifter of my head. Father, oh Lord, are a shield to me, my glory and the lifter of my head. One read. My glory and the lifter of my head, my glory and the lifter of my head. Father, oh Lord, are a shield. You don't sing, you don't sing. And the lifter of my head. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice, and He heard me out of His holy hill. My glory and the lifter of my head, my glory and the lifter of my head. Israelites, speak to the Lord. My God, hear my prayer. Heal me of all my wounds. My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Anadam devarin kedagam en thalai uyarthavadi. Kattarai nokki jebithen. Kattarai nokki jebithen. Kattarai nokki jebithen. அவர் ஆலயத்தில் இருந்து செவி கொடுத்தார். My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, oh Lord, are a shield to me, my glory and the lifter of my head. Cry to the Lord. Come on, say. No, say. கர்த்தரை நோக்கி அழுது Cry கேட்டேன். unto the Lord. ஆண்டவரை நோக்கி அழுது கூப்பிட்டேன். Do you want to cry to the Lord? ஆண்டவரை நோக்கி Do you want the healing? உங்களுக்கு சுகம் வேண்டுமா? It's present now. அது இங்க இருக்கிறது. The healing anointing is present now. ஆண்டவருடைய சுகமளிக்கும் அபிஷேகம் இங்க I இருக்கிறது. call to the Lord and ask, where's the healing anointing? ஆண்டவரை நோக்கி கேக்குறேன், எங்க ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கும் அபிஷேகம். He says, here it is, just next to you. அவர் சொல்லுகிறார், இங்கே உனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது என்று. Do you want the healing? இந்த சுகம் உனக்கு வேண்டுமா? Do you want the power of the Lord to touch you? அவருடைய வல்லமை உன்னை வந்து தொட வேண்டுமா? He's very near to touch you. அவர் உன்னை தொடுவதற்காக ரொம்ப பக்கத்துல இருக்கிறார். The time for the Lord has come now. அவருடைய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. And in His time, He makes everything beautiful. அவருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் அழகாக And He wants to மாற்றுவார். touch you. அவர் உன்னை தொட He வேண்டும் wants என்று to touch you. நினைக்கிறார். அவர் உன்னை தொட வேண்டும் What kind of என்று. problem you have? What kind of problem do you have? What kind of problem do you have? உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறது? Do you have a sickness in your body? உங்க சரீரத்துல வியாதி இருக்கிறதா? The fire of God is going to come and touch you. ஆண்டவருடைய அக்கினி உன்னை வந்து தொட போகிறது. I want the people who are sick now to rise up in the name of our Lord and Savior Jesus Christ. வியாதியோடு இருக்கிறவர்கள் இப்பொழுது எழுந்து நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். If you are sick, ஏதாவது ஒரு சுகவீனத்தோட நீங்க இருக்கிறீங்கன்னா
வெறுத்து தள்ளாமலே Hallelujah. All the people who stood up, come forward. I'm going to pray for you. இங்க இருந்து இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் முன்னாடி வந்து நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Something is going to happen in your body. ஏதோ ஒன்று நடக்க போகிறது. I'm not come by my own self. என் பலத்தினால நான் இங்க வந்து நிற்கலை. I come now with the power of God. ஆண்டவருடைய வல்லமையோட நான் இங்க வந்து நிற்கிறேன். Many times we do not know how to receive this anointing. எத்தனையோ நேரங்களில் இப்பேற்பட்ட அபிஷேகத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது என்று நம்ம தெரியாம இருக்கிறோம். But now comes the power of the Holy Spirit. நான் இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை வருகிறது. He is going to touch you. அவர் உங்களை வந்து தொட போகிறார். He is going to touch you. அவர் உங்களை தொட போகிறார். He is going to touch you. Oh, the பிதாவுமே ஓகேனல் வரத்தினல் ஆதரவு செய்திடும் கூட்டாளியம் ஆதரவு செய்திடும் கூட்டாளியம்
தொல்லை மீகும். I'm going to speak healing in the name of the Lord and Jesus Christ. தொல்லை மீகும். தொல்லை மீகும் இவ்வுலகில். தொல்லை மீகும். Hallelujah, praise the Lord. There's going to be power which is going to come and touch you now. In the name of Jesus Christ of Nazareth. There's going to be power. There's going to be power. There's going to be power which is going to come and touch. It's going to come and touch you in the name of Jesus. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes. Demonic spirit out. Yes. 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 I break every evil power in the name of Jesus. Healing anointing flow. Fire anointing. Fire anointing. Fire anointing. Fire. Seedidam kodhari entolan hanavu seedidam kodhari. நம்முடைய தோழராய் இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை விடுவிக்காமல் இருப்பாரா? உன்னை தொடாமல் இருப்பாரா? இன்று கண்ட எகிப்தனை நீ என்றுமே காண்பதில்லை. உன் சரீரத்தில் இருக்கிற சுகவீனம் முழுமையாக உன்னை விட்டு நீங்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை பெற்ற நாமத்தினால் நான் பேசுகிறேன். மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தருடைய நாமத்திலே. ஆமென். Amen. Amen. Gents, come. Wait here. There's going to be healing. Come. Yes. Oh Lord, my God. When I in awesome wonder consider all works that made. I see the stars. I see the stars. I hear the rolling thunder. Thy path throughout. Yes. Yes, deliverance. Power. Deliverance. விரோதமாக கிரியை செய்த பொல்லாதாவின் கிரியை செய்கிற பொல்லாதாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்போது சபித்து பிடிக்கிறேன். கட்டுகள் உடைக்கப்படுகிறது. கட்டுகள் அறுகிறது. பிரேக். நெஞ்சுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கிற பிடித்தலின் ஆவியின் கட்டை தைக்கிறேன். I break.
அந்த இடத்துல கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். Fire, 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 fire. செய்வார். நான் சொன்னேன் அதை செய்வேன். நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனா? உன் காத்திருப்பு முடிந்தது. கர்த்தர் என் சத்தம் கேட்டார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. நான் கர்த்தர் நன்மை பெற்றேன். உன் துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தர் சத்தம் கேட்டார். துக்க நாட்கள் முடிந்தது. நன்மை பெற்றேன். துக்க நாட்கள் முடிந்தது. உன்னை புதிய கிருபைகளால் புதிய இரக்கங்களினால் உன்னை புதிய கிருபைகளால் புதிய இரக்கங்களால் செய்ததை நான் எடுத்து போடுகிறேன். உன் மனதை நோக செய்ததை நான் எடுத்து போடுகிறேன். என் காத்திருப்பு முடிந்தது. கர்த்தரின் சத்தம் கேட்டார். துக்க நாட்கள் முடிந்தது. நான் கர்த்தரால் நன்மை பெற்றேன். உன் துக்க நாட்கள் முடிந்தது. தலைக்குள் தள்ளாடி கொண்டிருக்கிற மனதை எப்பொழுது சரி செய்யும்படி மூளைக்கு விரோதமாக செயல்படுகிற, which is acting against the brains, the demonic powers. மூளைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா விதத்தையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே முற்றிலுமாக தொட்டு பரிசுத்த ஆவியானவருடைய முழு வல்லமை from top to bottom உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி அப்படியே முழுமையாக ஆட்கொள்ளும்படி உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதிலையும் உங்கள் சரீரத்திலும் இருக்கிற முற்றிலும் இருக்கிற எல்லா செய்திடும் ராவல் நேத்தமென் ஆத்மா நல்விலின் நேத்திரையே செய்திடும் என் கதவருகே நின்றலைத்த Yes, in the name of Jesus. Yes. Anointing flow. Flowing anointing. Yes, in the name of Jesus. எலும்புக்குள் inside
bones, 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 நரம்புகளுக்குள் இப்பொழுது 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 நரம்புகளுக்குள் yes 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 hallelujah. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பக்கத்துல இருந்து உச்சந்தல இருந்து கால் வரைக்கும் சரி பண்ண போகிறார். உன் மனதில் இருக்க பிரச்சனைகள் வருத்தங்கள் எல்லாம் மாற்ற போகிறார். டெலிவரன்ஸ், விடுதலை. பாருங்க, கொஞ்ச நேரம் ஆனா கூட பரவாயில்ல, விடுதலை. பாருங்க, கர்த்தர் அவர் நெஞ்சு தொடுறாரு, நெஞ்சு தொடுறாரு. என் கதவருகே என்றழைத்த நாட்டினிலே பூங்கள் காட்டு புறாவின் பாட்டொலிக்கும். நாட்டினிலே பூங்கரிக்காத காட்டு புறாவின் பாட்டொலிக்கும். மலை மறைவே Cañandro, Juan Rocha Andro, yes yes yes. ரத்த கொலைகள் எல்லாம் நார்மலா மாறுது, கால்கள் எல்லாம். Hallelujah. சதையை பிடிக்கிறாரு, சதைகள் எல்லாம் ஆண்டவரே சுகப்படுத்தும் மனசு. Give it mic for you. நேசத்தனல் இயேசுவின் அன்பே நேசத்தனல். இந்த உலகத்துல மரணம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆளு இறந்துட்டா அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. நேசத்தனல் உங்களுக்கு என்ன பாடியில என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. அப்படி வந்துருங்க, அப்படி வந்துருங்க. Can you translate in English? நீங்க தமிழ்ல சொல்லுங்க, நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட். பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்துச்சுன்னு நிச்சயமாவே தெரியல. I am not aware what happened just now. ஆனா என்னவோ நடந்துச்சு. But something happened. ஒரு Power was flowing in throughout my body. நேற்று வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். Yesterday I was praying to God. எனக்கு வந்து நிறைய தேவைகள். Lord, I am having many needs. என்னுடைய சரீரத்தில், in my body there are many needs. என்னுடைய சைக்காலஜி,
மூலியமாக In my mind, I have many needs. நிறைய சுகம் தேவை. I want healing ஏன்னா என்னுடைய சூழ்நிலைக்கு அப்படி இருக்கு. because the situation is like that. I'm worried about my family, my daughters. Continuously worried. I was always in a confused state. Whatever I think or whatever I tell or whatever I do, everything is turning against me. But only one person is holding tightly. That is my one and only Savior Jesus Christ. He is the only person who is loving me. He is a God who is having so much of love towards me. Today also I was feeling very weak. I had severe pain in my shoulder. After 2 years, I got up from the bed. நிச்சயமா என்னால முடியும். ஹalleluya. 2 வருஷம் ஆச்சுன்னா கீழ இருந்து எந்த ஒரு It's been 2 years that after lying down without any support, I'm getting up. After 2 years today, I got up with the support of my Lord and Savior Jesus Christ. Not only today, from my birth, He's been my God. I have thought about Him many times, but due to my sins, only my sins, I have faced many situations in my life. யாரையும் சொல்ல நான் தான் My desire is to be more closer to God and to move perfect and to move into more perfection towards God. This will be my prayer every day. Lord, when I came to you in the beginning, that kind of love I should have towards you, Lord. Today I got that love back again. Really, I got it back today. The love which I had in the beginning, the same love I got it back. I find hold in it. If we want to survive in this world, we need that kind of love. Hallelujah. Hallelujah. இதுதான் நட்பு வச்சு நான் யார் இருந்தாலும் சரி யார் இல்லைனாலும் Still people here who has got to be healed from various kinds of diseases. நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய விதமான பிரச்சனைகள் சுகத்தை He has a பெற்றுக்கொள்வதற்காக problem
in the brain. He had the problem in the brain. அவருக்கு மூளையில பிரச்சனை இருந்தது. So I know that the Lord has delivered him from that problem. அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் நாளிலே அவரை விடுதலை செய்தார் என்பது எனக்கு தெரியும். It's the Lord's hand which delivered him. ஆண்டவருடைய கரமே அவரை விடுதலை செய்தது. Not through power or not through might, but through the power of the Holy Spirit. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானாலே. But through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலேயே. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Oh, you'll be free from the burden of sin. There is power in the blood. Power in the blood. Oh, sing. There is wonderful power in the blood. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. You'll be free from the burden of sin. There is power in the blood. Can I sing? Power in the blood. Oh, do victory win. There is wonderful power in the blood. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. There's power, Wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power. standing on the promises of Christ my King. Go on, sing. Praises, fame, glory in the highest. Shout and sing. Standing on the promises of God. Sing the song. Standing. Standing on the promises. Standing on the promises of Christ my Savior. Standing. நான் வந்து வெறுமையாக போவதில்லை என்று சொல்லுங்க. Sing. நான் வெறுமையாக போவதில்லை. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். Standing. I'm standing on the promises of God. Standing on the promises of Christ my King. Come on. Glory in the highest, I will shout and sing. Standing on the promises of God. Standing on the promises of God, my Savior. Standing. I'm standing on the promises of God. Glory, hallelujah. Glory, hallelujah. Glory, hallelujah. His saints are marching by. Glory, hallelujah.
நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. Sing, sing, sing. உள்ள மகிழுதையா. Amen, amen, amen. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. என் இதயம் துள்ளுதையா. பாக்கியமான சேவை இதே. பாதம் பணிந்து செய்திடுவேன். பாக்கியமான சேவை இதே. பாதம் பணிந்து செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனதாழ்மை. Hallelujah. The word of God says in Philippians 4 and verse 6 and 7. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 7 வசனத்தில் Take it and give to her. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God. And the peace of God, which passeth all understanding, shall keep your hearts and minds through Christ Jesus. Please, quick. Good Lord. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God. And the peace of God, which passeth all understanding, shall keep your hearts and minds through Christ Jesus. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். The peace of God shall come and touch you. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள். Sit. Hallelujah. The peace of God. ஆண்டவருடைய சமாதானமும் உங்களை வந்து தொடும். Amen. So the Lord wants his people to be touched by the Lord. ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் அவரால் தொடப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். So the Lord wants to touch many people. ஆண்டவர் நிறைய பேரை தொடணும் என்று நினைக்கிறார். So first of all, we have to have the peace of God inside us. முதலாவது தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்க வேண்டும். We should have the peace of God inside us. தேவ சமாதானம் If we receive the peace of God, தேவ சமாதானத்தை நாம் then பெற்றுக்கொள்ளும்போது we have received everything what we asked for. அப்போது நம்ம கேட்டது எல்லாமே நம்ம பெற்றுக்கொண்டது போல. So be careful for nothing, but everything you keep it in prayer and supplication to the Lord. நீங்க ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து with உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தை கூட ஜெபத்தினாலும் thanksgiving, that's praise to the Lord. ஆண்டவருக்கு துதி செலுத்தி. So you have to praise the Lord with all your heart. உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நீங்க துதிக்க So வேண்டும். when you praise, many things happens in your life. நீங்க துதிக்க நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில Many நடக்கும். things happens in your life. உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்கும். The Lord shall do impossible miracles in your life. கூடாத காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். The peace of God shall come to you immediately when you pray for something what you need. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரத்தோட ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய சமாதானம் So உங்களுக்கு many வரும். people they do not know how to praise the Lord. நிறைய பேருக்கு ஆண்டவர் எப்படி துதிக்கிறதுன்னு So தெரியாம when you இருக்காங்க. praise the Lord for the things what he has done, the Lord shall do the second thing to you. நீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து அவரை பாடும்போதுதான் இன்னொரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில When அவர் the செய்வார். Lord brought Israelites out of the Egypt, Moses, Aaron and his sister, they all praised the Lord. இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவங்க ஆண்டவராகிய தேவன் அவர்களை கூட்டி வரும்போது மோசேயும் ஆரோனும் அவருடைய சகோதரியும் ஆண்டவரை They துதித்தார்கள். said thanks to the Lord for the things what they have done. What he ஆண்டவர் has செய்த done. நன்மைகளுக்காக அவரை So the Lord started doing great miracles in the life. அதனால தேவன் இன்னும் அதிக அற்புதங்களை அவங்க So வாழ்க்கையில the Lord செய்தார். wants to do great miracles also in your life. அதே போல தேவன் உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யணும் The என்று Lord wants to நினைக்கிறார். start something in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதையோ ஒன்று தொடங்கணும் என்று And he has நினைக்கிறார். started it today. அதை இந்நாளிலே அவர் தொடங்கி And விட்டார். it start today in your house, in your house, in your house, in your house, in yourself. உங்களுக்குள்ள உங்க வீட்டுல இன்றைக்கு அது You are தொடங்கும். delivered from various kinds of diseases. நிறைய விதமான பிரச்சனைகளிலிருந்து நீங்க சுகமா நீங்க விடுதலையானீங்க. Some kind of mind problems.
எண்ணங்களிலே பிரச்சனைகள், mind changing activity the Lord has done in your heart. ஆண்டவராகிய தேவன் உங்க இருதயத்துல உங்க எண்ணங்களை மாற்றி போடுகிற காரியங்களை செய்திருக்கிறார். You're going to get healed out of every disease what you are now facing. அதனால் இந்நாளிலே இப்பொழுது நீங்க எப்பேற்பட்ட வியாதியில நீங்க இருந்தாலும், எந்த பிரச்சனையை நீங்க சந்தித்துக் கொண்டு இருந்தாலும், அதிலிருந்து இருந்து முழுமையான விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எதை வேணாலும் செய்வார். And the Lord who does everything for you. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர். I can do the impossible miracles in your life. கூடாத அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறவர் அவர். The things what you do not know. நீங்க நினைச்சு பார்க்காத காரியங்கள், that you can't understand by your mindly mind. உங்களோட எண்ணங்களுக்கு எட்ட முடியாத காரியங்கள். Your manly mind you cannot think about those things. உங்களுடைய மனுஷ ஞானத்தினால் அதெல்லாம் நீங்க யோசிச்சிருக்க But the Lord can do the impossible miracles happen in a flash of time. ஆனா ஒரு நொடியில தேவனாகிய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு In a second he can do everything. ஒரே நொடியில, in a second the Lord can lift you up. ஆண்டவர் ஒரே நொடியில உங்களை உயர்த்துவார். In a second the Lord can heal you. ஒரே நொடியில உங்களை சுகப்படுத்துவார். The Lord can do an operation in a second. ஒரே நொடியில உங்களுக்கு ஒரு ஆபரேஷனை ஆண்டவர் செய்வார். The Lord can do anything in a second. ஒரே நொடியில எதை வேணாலும் அவர் செய்வார். The Lord can do the operation which has been done for 9 to 10 hours by the doctors in a second. மருத்துவர்களால் 9 மணி நேரம் 10 மணி நேரம் செய்யற ஆபரேஷன் ஆண்டவராகிய தேவன் ஒரே நொடியில செய்திருவார். ஒரு வார்த்தை, one word from the Lord, ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, then you are healed. அப்பொழுது நீங்க சுகமாவீர்கள். அப்பொழுது நீங்க விடுதலையாவீங்க. Many people do not worship the Lord. நிறைய பேருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள ஆண்டவரை துதிக்கிறதை பற்றி தெரியாம இருக்காங்க. அப்போ எப்படி ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார் என்று எதிர்பார்க்க முடியும்? எப்படி தேவன் உங்களை விடுதலை செய்வார் என்று எதிர்பார்க்க முடியும்? Thanksgiving in your heart, உங்க இருதயத்திலே ஸ்தோத்திரத்தோட நீங்க இருக்க வேண்டும். You will never speak anything about others. உங்க இருதயத்திலே நன்றியோட நீங்க நினைச்சீங்கன்னா மற்றவங்க மேல குறை சொல்ல மாட்டீங்க. If you have the thanksgiving in your heart that Lord has done great things in life, you will never talk anything about others. ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து உங்க இருதயத்திலே நன்றியோட நீங்க இருந்தீங்கன்னா மற்றவங்களை குறித்து தீங்கான காரியங்களை you will never think about that. தீங்கான காரியங்களை நினைச்சு if you are still thinking and saying something about others and putting the blame on others, you don't have the praise in your heart for the Lord for the great things he has done. இன்னும் மற்றவங்களை பற்றி குறை சொல்வதும் பலி போடுவதும் அவங்களை பற்றி தீங்கான காரியங்களை நீங்க நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா அப்போ மெய்யாகவே ஆண்டவர் இவ்வளவு நாள் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து உங்க இருதயத்துல நன்றியோட நீங்க இல்லாததான் அர்த்தம். do greater miracles in your life. ஆண்டவர் இன்னும் அதிக அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்ய நினைக்கிறார். The Lord wants your நினைக்கிறார். eyes to see great miracles happening in your family. உங்க குடும்பத்திலே பெரிய அற்புதங்கள் நடக்கிறது உங்க கண்கள் பார்க்க வேண்டும் என்று அவர் But many நினைக்கிறார். people are sliding down. ஆனா நிறைய ஜனங்களோ கீழே போய் கொண்டே They are not இருக்காங்க. going upwards. மேல போகாம They are sliding down. கீழே போயிட்டு இருக்காங்க. And they are saying, I'm God's child. அப்ப கீழே போயிட்டு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி கொண்டு What's இருக்காங்க. possible? இதுல You எது do not know how to சாத்தியம்? worship the Lord. உனக்கு ஆண்டவரை எப்படி You துதிக்கணும் do not know தெரியல. how to praise the Lord. ஆண்டவரை எப்படி ஸ்தோத்திரிக்கணும் You do not தெரியல. have the remembrance for the things the Lord has done in your life. ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து நீ நினைச்சு பார்க்கிறது இல்ல. Always you think about that. எப்பொழுதுமே அத பத்தி நினைங்க. Think about the impossible miracles he has done in our life. உங்க வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் அவர் கூடாத அதிசயங்களை செய்ததை நினைச்சு Think about பாருங்க. the miracles he has done in our family. உங்க குடும்பத்திலே அவர் செய்த அற்புதங்களை யோசித்து பாருங்க. The touch what he has touched you and me. உங்களை எண்ணி அவர் தொட்ட அந்த தொடுதலை நினைச்சு We have பாருங்க. felt the touch of the Lord many times ஆண்டவருடைய தொடுதலை எத்தனையோ body. முறை நம்ம சரீரத்திலே நாம் We have felt உணர்ந்திருக்கிறோம். a jerk in our body. நம்ம சரீரத்திலே நடுக்கத்தை உணர்ந்திருக்கிறோம். The jerk comes from the Holy Spirit. அந்த நடுக்கம் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து He touches வந்தது. you. அவர் உங்களை தொடுவார். He heals you. அவர் உங்களை He சுகப்படுத்தினார். heals you from the disease what you do not know. உங்களுக்கு தெரியாத எத்தனையோ வியாதியில இருந்து அவர் உங்களை சுகப்படுத்தி You இருக்கிறார். haven't gone and checked in the X-ray department wherever it is, but the Lord has healed you. உங்களுக்கு தெரியாம நீங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போய் செக் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா எத்தனையோ வியாதியில இருந்து ஆண்டவராகிய தேவன் உங்களை We do not சுகப்படுத்தி know. இருக்கிறார். நமக்கு தெரியாது. Because he is not a man. ஏன்னா அவர் மனுஷன் He இல்ல. is God. அவர் தேவன். It's not necessary for him to tell that I've done you that, I've done this, I've done that. It's not necessary for him நான் to உன்னை tell. எத்தனையோ நேரத்துல பாதுகாத்திருக்கேன், உன்னை எத்தனையோ நேரத்துல சுகப்படுத்திருக்கேன் ஆண்டவர் சொல்வதற்கு அவசியம் இல்லை. I know my dad was a wonderful dad. எனக்கு அப்பா தெரியும், அப்பா ரொம்ப அருமையான ஒரு அப்பா. So he never said that I protect you from that, I protected you from that, I delivered, I did this for, he never said that. ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து உனக்காக நான் இத பண்ணேன், இந்த நேரத்துல உன்னை நான் இப்படி எல்லாம் உன்னை பாதுகாத்தேன், உனக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கேன், ஒரு நாள் அவர் அப்படி சொல்லி இருக்க Because he is மாட்டார். my dad. ஏன்னா அவர் என்னுடைய அப்பா. That's like my God is my dad. அதே போலதான் ஆண்டவராகிய தேவனும் என்னுடைய It's not அப்பாவாக necessary இருக்கிறார். for him to tell all these things. எத்தனையோ அதிசயங்கள் அவர் உங்க வாழ்க்கையில செய்தும் He has அதெல்லாம் உங்ககிட்ட protected அவர் you and me சொன்னது from many கிடையாது. things. எத்தனையோ நேரத்துல உங்களையும் என்னையும் அவர் பாதுகாத்து We இருக்கிறார். even do not think about that. அத பத்தி நம்ம நினைச்சு கூட Happened பார்க்கல. in our body. நம்ம சரீரத்துல நடந்தது.
சரீரத்துல நடந்தது. Many accidents he has protected. எத்தனையோ விபத்துகளில் இருந்து The ஆண்டவர் demons நம்மை would have planned many பாதுகாத்திருக்கிறார். accidents against you and me. சாத்தானோ எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக விபத்துகளை அவன் The Lord யோசித்து stopped it வைத்திருப்பான். through an angel. ஆனா தேவனோ அவருடைய தேவதூதரை வைத்து அதை தடுத்தார். And the Lord did not tell that I protected you. ஆனா இந்த நேரத்துல நான் உன்னை எப்படி பாதுகாத்தேன் என்று அவர் நம்ம கிட்ட The Lord did சொல்லல. not tell that I sent an angel and protected you. இந்த நேரத்துல உனக்காக என்னுடைய தேவதூதரை அனுப்பி உன்னை நான் பாதுகாத்தேன் He is என்று not a அவர் man. சொல்லல. He is not a இப்படியாக man. சொல்லுவதற்கு அவர் We men, மனுஷன் we அல்ல. say. ஆனா நம்மளோ சொல்லிட்டே இருப்போம் ஏதாச்சும் ஒன்னு But சின்னது God செஞ்சாலும். is not necessary for him to tell. ஆனா ஆண்டவராகிய தேவன் அப்படி சொல்வதற்கு He அவருக்கு has அவசியம் இல்லை. protected you and me. அவர் ஒவ்வொரு நாளும் So உங்களையும் it's என்னையும் good to பாதுகாத்திருக்கிறார். thank the Lord அதனால் எப்பொழுதுமே and ஆண்டவருக்கு praise His நன்றியாக wonderful இருப்பது. name அவருடைய பரிசுத்த நாமத்தை for the great துதிக்க things what He வேண்டும். has done, அவர் செய்த மகா பெரிய for the great things what He காரியங்களுக்காக, is going to do, அவர் செய்ய போகிற பெரிய for the காரியங்களுக்காக, great things what we are going to see in our life, நம்ம வாழ்க்கையில காண போகிற பெரிய for the அதிசயங்களுக்காக, great things what you are going to see tomorrow, நாளைக்கு நீங்க பார்க்க போற பெரிய அற்புதங்களுக்காக, for the great things what you are going to see next week, அடுத்த வாரம் நீங்க பார்க்க போற பெரிய for the great நன்மைகளுக்காக, things what you are going to see next month, அடுத்த மாதம் நீங்க பார்க்க போற for the great நன்மைகளுக்காக, things what you are going to see this year, இந்த ஆண்டிலே நீங்க பார்க்க போகிற for the நன்மைகளுக்காக, freeness what the Lord is going to give this year, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற எல்லாவற்றுக்காகவும் இந்த ஆண்டிலே and the Lord is going to lift you high. ஆண்டவர் உங்களை உயர்த்த This போகிறார். year is going to be a year of deliverance. இந்த ஆண்டு ஒரு விடுதலை ஆண்டாக இருக்க This year போகிறது. is going to be a year of thanksgiving. இந்த ஆண்டு நன்றி சொல்லுகிற ஒரு ஆண்டாக This இருக்க year is going to போகிறது. be receiving great miracles from the Lord. ஆண்டவரிடத்தில் இந்த பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஆண்டாக இருக்க போகிறது. And this year is going to be a year of great breakthrough and the Spirit-led life in our life. நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிற ஆண்டாக இது இருக்க போகிறது. The Lord is going to touch you. ஆண்டவர் உங்களை தொட The போகிறார். Spirit of the living God is going to touch you. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களை தொட போகிறார். The Lord, before He created man and all the things in this world, He was upon the waters. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி He was கொண்டிருந்தார். upon the waters. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி He was கொண்டிருந்தார். moving upon the waters. அவர் ஜலத்தின் மேல் அசைந்து Now கொண்டிருந்தார். today is moving among you and me. இந்நாளிலே உங்களும் என்னும் மத்தியில அவர் அசைவாடி Because கொண்டிருக்கிறார். we are alive. ஏன்னா நம்ம ஜீவனோட இருக்கிறோம். He is moving in you and me. அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். You don't understand the power of God. இன்னும் ஆண்டுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல் Still, இருக்கிறீங்க. you are not able to understand the power of God. இன்னும் ஆண்டுடைய வல்லமையை குறித்து புரிந்து கொள்ளாம இருக்கிறீங்க. My dear people, அன்பான தேவனுடைய when பிள்ளைகளே, will you understand the power of God? எப்பொழுதுதான் புரிந்து கொள்ள போறீங்க? This year is going to be a Spirit-led year. இந்த ஆண்டு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தப்பட போகிற ஆண்டாக இருக்க போகிறது. Spirit-filled. ஆவியில நிறைந்து, Deliverance year. விடுதலை நிறைந்து, We are going to walk to the heights. உயர்ந்த இடங்களுக்கு நம்ம நடந்து The போக time of the போகிறோம். Lord for us has come. ஆண்டவராகிய நேரம் நமக்கான நேரம் In His வந்திருக்கிறது. time, He makes everything beautiful. அவருடைய நேரத்துல அவர் எல்லாவற்றையும் The time has come for the Lord to move upon the waters. That is you and me. We are the waters now. அசைவாட போகிற நேரம் வந்திருக்கிறது. அந்த ஜலமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். Oh, hallelujah. போகிற நேரம். He's going to move now. அவர் நம் மத்தியிலே அசைவாட There's போகிறார். going to be a இப்பொழுது. great revival move upon the earth. இந்த பூமியில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. கர்த்தாவே அருள் மாறி பொழியும் உம் வாக்கின்படியே பீடும் பெருமலை இறைச்சலோடு பெருமாளை இறைச்சலோடு அருள்மாறி பொழியும். Sing, sing.
சமயம் காரணங்கள் சோர்ந்தது இப்போ மீதே திருமலை பெய்தே இப்போ மீதே Hallelujah. So, be careful for nothing, but in everything, by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto the God. And the peace of God, which passes all understanding, shall keep your hearts and minds through Christ Jesus. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்துல ஏறிடுங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் நிறைத்து உங்களை நடத்துவார். Amen. God bless you. Amen. God bless you.